முதல்வர் ஸ்டாலின் இன்னைக்கு அவர் முதல்வர். அவர் வந்து நீங்க 50 வருடம் அரசியல் அனுபவம் இருக்கு. கட்சிக்காக தான் பொறந்தாரு, கட்சிக்காக தான் வளர்ந்தாருன்னு சொல்றாங்க. முதல்வரோ அவருடைய குடும்பத்தை யாரோ ஒருத்தரோ சென்னையை விட்டு வெளியில வந்து போட்டி போடுங்க. சென்னையை விட்டு ஏன் வெளியில போக மாட்டேங்கிறீங்க? இப்ப ஸ்டாலின் வந்து பிரதமர் ஆகணும் வர கதையெல்லாம் சொல்றாங்க. இப்ப இதே ஸ்டாலின் போய் வாரணாசியில போட்டி போட்டு ஜெயிச்சுட்டு, மோடி ஜெயிச்சுட்டு நீங்க பிரதமர் ஆகுங்க, இல்ல ஜனாதிபதி ஆகுங்க, அமெரிக்கா ஜனநாயக கூட ஆகுங்க. நீங்க போய் வாரணாசி போங்க பார்க்கலாம். பிரதமர் எல்லாம் வேண்டாங்க. நானே வந்து திமுக ஓட்டு போடுறேன். ஒண்ணு மட்டும் பண்ண சொல்லுங்க. மோடி எங்க போட்டியிட்டாலும் அதே தொகுதியில நானும் போட்டியிடுறேன் அப்படின்னு மட்டும் சொல்ல சொல்லுங்க. இது ஒரு நாத்தியவாதம். இவங்க பெரியார் மண்ணுன்னு சொல்றது என்ன அப்படின்னா, இது வந்து கடவுள் மறுப்பு கொள்கையில் கொண்ட மண்ணு அப்படிங்கிற காரணத்தை தான் சொல்றாங்க. இவர்களா வந்து 4 பேரை கூட்டம் போட்டு கருப்பு சட்டை போட்டுட்டு இது வந்து பெரியார் மண்ணு, இந்த மண்ணுல வந்து கடவுளே கிடையாதுன்னு சொல்றாங்க. அப்படி ஒருவேளை அது சொல்றது உண்மையா இருந்துச்சு அப்படின்னா, ஸ்டாலின் தன்னோட வீட்டுல இருக்கிற சாமி போட்டோ கொண்டு ரோட்ல போட்டு இவங்க தாலி ஏற்பு போராட்டம் எல்லாம் பண்ணாங்களே, பெரியார் மண்ணு வெங்காயம் மண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்து இருப்பவர் பாஜக மாநில தொழிற்பிரிவு துணைத் தலைவர் திரு செல்வகுமார் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம் விஜய். தர்மபுரி எம்பி செந்தில்குமார் அவர்கள் வந்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு வந்து ஒரு சவால் விடுக்கிறார். தைரியம் இருந்தால் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் ஏதாவது ஒரு தொகுதியில வந்து நீங்க நிக்க முடியுமா, போட்டியிட முடியுமா என ஒரு சவால் இடுகிறார். இதற்கு உங்களுடைய பதில் என்ன? இது வந்து ஒரு மாநில தலைவர் எதுக்கு தர்மபுரியில போய் நிக்கணும்? நாம அதே கேள்வி கேட்கிறோம். முதல்வர் ஸ்டாலின் இன்னைக்கு அவர் முதல்வர். அவர் வந்து நீங்க 50 வருடம் அரசியல் அனுபவம் இருக்கு, கட்சிக்காக தான் பிறந்தாரு, கட்சிக்காக தான் வளர்ந்தாருன்னு சொல்றாங்க. முதல்வரோ அவருடைய குடும்பத்தை யாரோ ஒருத்தரோ சென்னையை விட்டு வெளியில வந்து போட்டி போடுங்க. சென்னையை விட்டு ஏன் வெளியில போக மாட்டேங்கிறீங்க? அதற்கு பதில் கிடையாது. தர்மபுரி எம்பி செந்தில்குமார் அண்ணா அவர்களுக்கு நான் போட்டியிடுவேன், எனக்கு எதிராக யார் போட்டியிட்டாலும் நான் போட்டிடுவேன் ஏன் சொல்ல மாட்டேங்கிறேன்? அவ்வளவு பயம். அவருக்கு ஓட்டே விழுகாது. உருப்படியாக 5 ஆண்டு காலத்துல தொகுதிக்கு எந்த திட்டமும் அவர் செயல்படுத்தல. இது வருங்க மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை மட்டும் இல்ல, மோடி வந்து தருமபுரியில போட்டி போடணும் அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப நான் கேட்கிறேன், நீங்க போய் வாரணாசியில போட்டி போடுங்க. இப்ப ஸ்டாலின் வந்து பிரதமர் ஆகணும் வர கதையெல்லாம் சொல்றாங்க. இப்ப இதே ஸ்டாலின் போய் வாரணாசியில போட்டி போட்டு ஜெயிச்சுட்டு, மோடி ஜெயிச்சுட்டு நீங்க பிரதமர் ஆகுங்க, இல்ல ஜனாதிபதி ஆகுங்க, அமெரிக்கா ஜனநாயக கூட ஆகுங்க. நீங்க போய் வாரணாசி போங்க பார்க்கலாம். இது வந்து தேவையில்லாத பேச்சு. அப்ப வந்து செந்தில்குமார் நம்ம வைக்கிற சேலஞ்ச் என்ன அப்படின்னா, உங்க தொகுதிய மீண்டும் போட்டிட்டு ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு வக்கு இருக்கா? திரும்ப அந்த தொகுதியில உங்களால போட்டி போட முடியுமா? அதற்கான திறமை இருக்கா? அதற்கான துணிச்சல் இருக்கா? ஒண்ணுமே செய்ய கிடையாது. வெட்டியா வந்து இவர் வந்து திமுக இங்க ஆளுங்கட்சி வர வரைக்கும் ட்விட்டர்ல மட்டும்தான் சுத்திட்டு இருந்தாரு. மோடி அவர்களை, பாரத பிரதமர் மோடி அவர்களை கேவலமாக சித்தரிச்சு கார்ட்டூன் போட்டு திரிஞ்சாரு. திமுக ஆட்சிக்கு வந்தோடனே அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் வச்சு சைபர் கிரைம் டீமை எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு சில திமுக எதிர்ப்பாளர்களோட பர்சனல் டீடைல்ஸ், அந்தரங்க தகவல் எடுத்து பப்ளிக்கா வெளியிட்டு நான் உன்னை அரெஸ்ட் பண்ணுவேன், உன்னை ஜெயில போடுவேன்னு மிரட்டினாரு. நிறைய பாஜக ஆதரவாளர்களுக்கும் நிறைய பாஜக நிர்வாகிகளுக்கு வந்து மிரட்டல் எல்லாம் கொடுத்தாரு. இது மட்டும்தான் பண்ணிட்டு அப்புறம் உடனே வந்து இடையில நானும் வந்து ஊர்வலம் போறேன், நானும் வந்து சுற்றுப்பயணம் போறேன் அப்படின்ட்டு போய் எங்கேயாவது வந்து ஒரு இடத்துல வந்து பூஜை போட்டாங்கன்னா அதுல போய் எல்லாம் தட்டி விட்டு எல்லாத்தையும் பூஜை பொருட்கள்லாம் தள்ளி விட்டு எனக்கு வந்து அனைத்து மதங்கள் சார்பில் தான் பூமி பூஜை போடணும். பூமி பூஜை அப்படிங்கிறது சனாதன தர்மத்துல இந்து மதத்துல மட்டும்தான் இருக்கு. பூமி பூஜை அப்படிங்கிறது அதுதான், அனைத்து மதங்களை வச்சு போடணும் அப்படின்னு கதை அடிச்சுட்டு இருந்தவர் இன்னைக்கு வந்து மோடி அவர்களை வம்பு கிழித்தாவது, அண்ணாமலை அவர்களை வம்பு கிழித்தாவது ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும், ஏதோ ஒரு பெரிய தலைவர் மாதிரி அவரை காட்டிக்கிறதுக்கான முயற்சி. இவருக்கு திராணி இருந்தா அவர் என்ன சொல்லணும் அப்படின்னா, நான் போய் வாரணாசியில போட்டி போட்டு மோடி தோக்கடிக்கிறேன், நான் போய் அண்ணாமலை அவர்கள் வந்து எங்கனாலும் அந்த இடத்துக்கு போறேன்னு சொல்லணும். ஏன் நீங்க மத்தவங்களை கூப்பிடுறீங்க? அவங்கள உங்களை விட மிகப்பெரிய தலைவர்கள். அண்ணாமலை அவர்கள் ஒரு கட்சியோட மாநில தலைவர், அவருக்கு வேற வேலை இல்லையா? இந்த மாதிரி ஒரு டம்மி பீஸ் கூட போய் தருமபுரியில அவர் போட்டி போட போறாரு. அதனால வந்து இது வந்து வெட்டி விளம்பரத்துக்காக வாய்க்கு வந்ததை பேசிட்டு திரியிறாரு. நீங்க சொல்றீங்க திமுக தலைவர்கள் வந்து சென்னையை தாண்டி வேற தொகுதியில நிற்பதற்கே அவங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க.
ஆனா திமுக அமைச்சரான அன்பில் மகேஷ் என்ன சொல்றாருன்னா, தமிழக முதல்வர் ஸ்டாலின் பக்கம் வந்து ஐஎன்டி புள்ளி வைத்த கூட்டணியின் வேட்பாளர் யார் என்று கேட்டால் அவர்தான், இவர் பக்கம் தான் அந்த பார்வை திரும்பி இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பிரதமர் வேட்பாளருக்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தாலும் அதையும் ஒரு கை பார்த்து விடுவோம் எனவும் பேசியிருக்கிறார். நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? பிரதமரெல்லாம் வேண்டாங்க. எதுவுமே வேண்டாம். நானே வந்து திமுகவுக்கு ஓட்டு போடுறேன். ஒண்ணே ஒண்ணு மட்டும் பண்ண சொல்லுங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டாலின் ஒரே ஒரு அறிவிப்பு. அவர் தானே கட்சி தலைவர். அவர பார்த்து முடிவு பண்ணலாம். மோடி எங்க போட்டியிட்டாலும், அதே தொகுதியில நானும் போட்டியிடுறேன். அப்படின்னு மட்டும் சொல்லச் சொல்லுங்க. அந்த தொகுதியில வேட்புமனு தாக்கல் பண்ணி போட்டி போட சொல்லுங்க. நான் வந்து திமுகவுக்கு ஓட்டு போடுறேன். மோடி அவர்களை எதிர்த்து ஸ்டாலின் அவர்கள் போட்டி போட்டாலே போதும், நான் போடுறேன். இதெல்லாம் வந்து வெட்டியா வந்து ஏதோ காமெடியா பேசுறதுக்கு வந்து கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானை ஏறி வைகுந்தம் போறானா. அந்த மாதிரி வந்து காமெடிக்கு ஏதோ பேசுறேன். நீங்க வந்து அன்பில் மகேஷ் அவர் என்ன பேசலாம்? அவர் தகுதிக்கும் தராதரத்துக்கும் உட்பட்டு உதயநிதி அடுத்த முதல்வரா வரலாம் அப்படின்னு அவர் பேசலாம். அதுக்கு முழு உரிமை இருக்கு. ஏன்னா அவர் உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர். அவர் அதை பேசலாம். அடுத்தது வந்து இன்பநிதி அடுத்த இளைஞரணி தலைவர் ஆவாரு. இன்பநிதி வருங்கால முதல்வர் ஆவார் அப்படின்னு அவர் பேசலாம். இதெல்லாம் அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கு. கும்மிடி பூண்டித்தார்னா யாருக்குமே தெரியாத ஒரு நபர், யாருக்குமே தெரியாத ஒரு கட்சி பிரதமர் ஆவான் அப்படிங்கிறது வந்து எந்த தைரியத்துல சொல்றாரு? இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற 39 தொகுதியில 39ல எத்தனை ஜெயிக்கும் அப்படின்னு தெரியல. எத்தனை இடத்துல டெபாசிட் போகும் அப்படின்னு தெரியல. அந்த அளவுக்கு மக்கள் வெறுப்பு திமுக மேல இருக்கு. அதையெல்லாம் சரி செய்வதை விடுத்து இவர் வந்து ஒரு அரசவை கவிஞர் போல. அந்த காலம் நம்ம திரைப்படத்துல எல்லாம் பார்த்திருக்கோம். ஒரு புலவர்னு ஒருத்தர் வருவாரு. அரசவையில வந்து ராஜா அழகா உட்கார வச்சிருப்பாங்க. அந்த ராஜாவை பார்த்து பாராட்டு படுவார். நீங்க வந்து வல்லவர், தீரரே, சூரரே, உலகத்தை வென்றவரே, இந்திரனே, சந்திரனே, மந்திரனே, எந்திரனேன்னு கூட பாடுவாங்க. அப்படி வந்து ஒரு அமைச்சர், கல்வித்துறை அமைச்சரை வந்து காமெடி பண்ற மாதிரி பேசக்கூடாது. தைரியம் இருந்தால் திமுக யாரு வேணாலும் போட்டு முதல்வரே வேண்டாம். மோடி எதிர்த்து அந்த தொகுதியில போய் போட்டி மட்டும் போட சொல்லுங்க. நீங்க ஜெயிக்க கூட வேண்டாம். அதற்கே நடுங்குபவர்கள் இன்னைக்கு வந்து நிதிஷ்குமார் ஒரு மீட்டிங்ல போய் அடிச்சு அனுப்பிச்சிருக்காரு. ஹிந்தி கத்துட்டு வாடா அப்படின்னு அடிச்சு அனுப்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங்கே போறதில்ல. எங்க டெல்லி போனா திரும்ப ஹிந்தி கத்துக்க சொல்லுவாங்களா அப்படின்னு பயந்த முதல்வர் வந்து மீட்டிங்கே போகாம வெப் கான்பரன்ஸ்ல வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்காரு. அப்படிப்பட்டவர் வந்து முதல்வர் அப்படின்னு சொல்றது அவரை வந்து கேலி பண்றதா நான் பாக்குறேன். வந்து அந்த வடிவேல் ஒருத்தர் சொல்லுவார்ல, என்னை வச்சு காமெடி கீமெடி பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி முதல்வருக்கு அவரோட உயரம் தெரியும். அவர் வந்து இவனுங்கெல்லாம் சேர்ந்து நம்மளை காமெடி பண்றாங்கன்னு தான் நினைச்சிருப்பார் நான் நினைக்கிறேன். தமிழ்நாடு என்பது பெரியார் மண் என பேசி வந்த திமுக தலைவர்கள் தற்போது பெருமாளையும் போற்றுவோம், பெரியாரையும் போற்றுவோம் என தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசியிருக்கிறார். இதற்கான காரணமாக நீங்க என்ன பாக்குறீங்க? இது வந்துங்க, இது என்னைக்குமே வந்து இது ஒரு நாத்தியவாதம். இவங்க பெரியார் மண்ணுன்னு சொல்றது என்ன அப்படின்னா, இது வந்து கடவுள் மறுப்பு கொள்கையில் கொண்ட மண்ணு அப்படிங்கிற காரணத்தை தான் சொல்றாங்க. ஆனா அது வந்து நிதர்சனமான உண்மையே கிடையாது. இவர்களா வந்து 4 பேரை கூட்டம் போட்டு கருப்பு சட்டை போட்டுட்டு இது வந்து பெரியார் மண்ணு, இந்த மண்ணுல வந்து கடவுளே கிடையாதுன்னு சொல்றாங்க. அப்படி ஒருவேளை அது சொல்றது உண்மையா இருந்துச்சு அப்படின்னா, ஸ்டாலின் தன்னோட வீட்டுல இருக்கிற சாமி சிலைகளை, தன்னோட வீட்டுல இருக்கிற சாமி போட்டோ கொண்டு வந்து ரோட்ல போட்டும். இவங்க தாலி ஏற்பு போராட்டம் எல்லாம் பண்ணாங்களே, பெரியார் மண்ணு, வெங்காயம் மண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வீட்டுல அதை நடத்தி காட்டட்டும். அதுக்கப்புறம் வந்து நீங்க அதை பத்தி பேசலாம். இது வந்து மக்களை வந்து ஏமாத்துறதுக்காக சிறுபான்மையினர் வாக்கு வேணும். அவர்களுக்கு வந்து மாற்று மதத்தை சார்ந்தவங்க வாக்கு வேணும். அதற்காக வந்து இந்து மதத்தின் மீது வெறுப்பு பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஒரு கட்டத்துல வந்து இப்ப ராமர் கோயில் திறப்பு விழா தமிழகம் முழுக்க அனைத்து இந்து மக்களிடம், அனைத்து சனாதன தர்மத்தை பின்பற்றக்கூடிய மக்களிடம் மிகப்பெரிய வரவேற்பு. நம்ம அச்சதை பிரசாதம் கொடுக்கறதுக்கு நானே நேரில் நிறைய வீட்டுக்கு போயிருந்தேன். எல்லாருமே வந்து அவ்வளவு பரவசமா அதை வந்து வரவேற்றாங்க. அவ்வளவு மகிழ்ச்சியாக வந்து கொண்டாடுறதுக்கு முடிவு பண்ணியிருந்தாங்க. அது எப்படியாவது தடுக்கிறதுக்காக வந்து தமிழ்நாடு வந்து ஒரு தனி நாடு. இது வந்து ஒரு தனியான பரப்பு. இங்க வந்து மக்கள் வந்து ராமரை கும்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்காக இவங்க வந்து அதை தடை பண்ணலான்னு பார்த்தாங்க.
அது நீதிமன்றங்களை வந்து அந்த 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 முயற்சியை வந்து உடைச்சு எரிஞ்சிருச்சு. அதன் பிறகு குப்புற விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டவில்லை அப்படிங்கிறத மாதிரி வந்து நாங்க பெருமாளையும் கும்பிடுவோம், பெரியாரையும் வணங்குவோங்க அப்படின்னு ஒரு கதையா சொல்லிட்டு திரியிறாங்க. இப்ப வந்து நம்ம வந்து பெருமாள் மட்டும்தான் இங்க வணங்குறாங்க. இங்க வந்து பெரியாரை எத்தனை பேரு ஃபாலோ பண்றாங்கன்னு தெரியல. அது ஒரு சில 1% 1/2% மக்கள் வந்து அந்த கொள்கையில போலாமே ஒழிய, 2மே சமமா கொண்டு வர முடியாது. நீங்க வந்து பெருமாளையே வணங்குவோம், சிவபெருமானே வணங்குவோம்ன்னு சொல்லுங்க. அது உண்மை. அது சரியான ஒப்பீடு. பெரியார் எங்க இருக்காரு? நீங்க வந்து இப்ப ஸ்ரீரங்கத்துல வந்து கோபுரம் 240 அடி இருக்கு. 165 ஏக்கர் உள்ள ஒரு உலகின் மிகப்பெரிய கோவில் வந்து ஸ்ரீரங்கம். அதுல வந்து ஒரு வெளியில வந்து ஒரு மூலையில ஒரு 10க்கு 10 இடத்துல உட்கார்ந்திருக்கிறது தான் ஈரோடு ராமசாமி என்கிற பெரியார் சிலை. அந்த அளவு தான். ஸ்ரீரங்கம் கோவில் இருக்கிறது பெரியார். ஸ்ரீரங்கம் கோவில் போன்ற மிகப்பெரிய மிகப்பெரிய அளவு மக்கள் வந்து பெருமாள கும்பிடுறாங்க. அந்த பெரியார் சிலை இருக்கிற அந்த 10 அடி 10க்கு 10 தான் இவர்களோட அளவு. அந்த 10க்கு 10ம் பிஜேபி ஆட்சிக்கு வந்தோனே அகற்றுவோம்னு சொல்லியிருக்காங்க. கோயிலுக்கு வெளிய எவ்வளோ பேரு வாழ்வாதாரத்துக்காக வெளிய உட்கார்ந்திருப்பாங்க. அந்த வரிசையில இவரும் இருப்பதாக நம்மளும் நினைச்சிட்டு விட்டுட்டு போயிரலாம். அது விட்டுட்டு போகலாம். வெறும் சிலையா மட்டும் இருந்தா விட்டுட்டு போலாம். கடவுளை நம்புபவன் காட்டுமிராண்டி, கடவுளை கற்பித்தவன் முட்டாள் அப்படின்னு அந்த வாசகம் வச்சிருக்கிறது நமக்கு பிரச்சனையா இருக்கு. கண்டிப்பாக ஜி. உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நாரதன் மீடியா சார்பாக மிக்க நன்றிகள் ஜி. நன்றி விஜய்.